அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மார்ச் 3rd வீக் வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்எஸ்சி பிஎஸ்சி எம்சிஎக்ஸோட ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பற்றி நாம் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இந்த வாரம் வந்து எப்படிங்க இருந்தது, அதாவது மார்ச் 2nd வீக் வந்து எப்படி இருந்தது அப்படின்னா, மதம் கொண்ட யானை என்ன செய்யும் தெரியுமா, சினம் கொண்ட சிங்கத்திடம் தோற்று ஓடும் அப்படிங்கிற மாதிரி தான் ட்ரம்ப்பும் ஈரானும் பார்த்தீங்க அப்படின்னா மாறி மாறி வந்து நியூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ட்ரம்ப் என்ன சொல்றாரு, ஈரான்ல வந்து எந்த ஒரு கம்யூனிகேஷனுமே இல்லை, கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த டைம்ல ஈரான் என்ன பண்றாங்க அப்படின்னா 2 கப்பலை வந்து எரிக்கிறாங்க. ஸோ மறுபடியும் இவர் என்ன சொல்றாரு, ஈரான்ல எந்த ஒரு பேச்சுவார்த்தை அவங்க வந்தா கூட நாங்க வந்து தயாரா இல்லை அப்படிங்கிறப்ப மறுபடியும் வந்து அவங்க தாக்கத்துல வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுல இந்த சண்டேல வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டதுன்னா க்ரூட் ஆயில் தான். இப்ப க்ரூட் ஆயில் எல்லாம் இந்த வாரம் கிட்டத்தட்ட ஒரு 10,500 வரைக்கும் போயிட்டு மறுபடியும் இவர் வந்து போற நிறுத்துறன்னு சொன்னனால ஒரு 3000 பாயிண்ட் டவுன் ஆகி மறுபடியும் இப்போ வந்து ஏறிட்டு இருக்கு டிமாண்ட்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸ் மூலியமா மாறி மாறி வந்து ஒரு ஃபிளக்சுவேஷனான மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம் இந்த வாரம் ஃபுல்லா. இதுல வந்து பெரும்பாலும் அடி வாங்கினது என்னன்னா, எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் பாத்தீங்க அப்படின்னா பணத்தை வந்து வெளியே எடுத்திருக்காங்க. இதுல இந்தியாவும் சொல்ல தேவையில்லை. இந்தியாலாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பங்கு சந்தை நமக்கு நிஃப்டி எல்லாம் ஒரு 23,000 வந்து டச் பண்ணிடுச்சு. ஸோ 23,000 டச் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் வந்து பேசியிருந்தோம். பட் இந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 23,151 க்ளோஸ் ஆயிருக்கு. ஃப்ரைடே மட்டுமே வந்து நமக்கு வந்து ஒரு 2% வந்து இறங்கியிருக்கு. இந்த வார் நடக்குதா இல்லையா, இல்லை இப்போதான் நிற்கும் அப்படின்னா, இந்த வார் நிற்குமாங்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியுமே கிடையாது. இதுல வேற நடுவில் வந்து அவர் சுப்ரீம் லீடர்னு ஒருத்தர் வந்தார், முஸ்தபா காமினி அப்படின்னு. அவர் இப்போ என்ன ஆனாருன்னே தெரில, அட்ரஸும் இல்லை. கேட்டோம் அப்படின்னா நியூஸஸ் எப்படி கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் காலில் அடிபட்டிருக்குங்கிறாங்க, இன்னொரு பக்கம் கோமால இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க, இன்னொரு பக்கம் அவரே நியூஸ் கொடுத்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ல வந்து எந்த கப்பலுமே இனிமேல் வராது அப்படின்னு சொல்லிட்டு அவரே நியூஸ் கொடுத்த மாதிரி வந்திருக்கு. இவர் ட்ரம்ப் என்னங்கிறாரு, அடிச்சடியில் அவர் உயிரோட இருக்கிறாருன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றாரு. என்ன ஆகுதுன்னு தெரியல. ஒரு ப்ராப்பரான நியூஸ் வருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஒரு சீஸ்ஃபயர் நியூஸ் மாதிரி வருது, மறுபடியும் பார்த்தீங்கன்னா குண்டு போறதுனால அந்த சீஸ்ஃபயர் நியூஸ் வந்து காணாம வந்து போயிடுது. இன்னைக்கு காலையில வரைக்குமே அதே தான். இன்னைக்கு காலையில போயிட்டு நம்ம நியூஸ் சேனல்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஈரான் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரெடியா இருக்கும், பட் நாங்க அதுக்கு வந்து ரெடியா இல்லை, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, 80% முடிஞ்சிருச்சு, இன்னொரு 20% நாங்க அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயில் வந்து எங்க கண்ட்ரோல்ல வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஈரானியன் ஃபாரின் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஃபார்மர்ஸ்ல தாராளமா மற்ற கப்பலுக்கெல்லாம் நாங்க வந்து வழியை விட்டுருவோம், யுஎஸ் இஸ்ரேல் வந்தா மட்டும்தான் அடிப்போம், நீங்க மற்ற நாடுகள் கப்பல் எல்லாம் தாராளமா வந்துட்டு போகலாம், அதனால வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, நாங்க வந்து தொந்தரவும் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நியூஸ் கொடுக்குறாரு. இதை எப்படிதான் எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இப்ப அவங்க வந்து எல்லா நாடுகளுக்கும் வந்து கப்பல்கள் அனுப்புறேன் அப்படிங்கறதுனால க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆகுமா அப்படின்னு தெரியல. மறுபடியும் யுஎஸ் இஸ்ரேல் கப்பல் ஏதாவது பாஸ் பண்றப்ப அதுக்கு மேல குண்டு போட்டா மறுபடியும் மார்க்கெட் என்ன சொல்றது, க்ரூட் ஆயில் மேல வருமா அப்படிங்கிறதும் தெரியல. எதா இருந்தாலும் நியூஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து அடுத்த வாரம் மார்ச் 3rd வீக்கும் மார்ச் 2nd வீக்ல எப்படி வந்து நியூஸுக்கு மாறி மாறி நமக்கு வந்து ஃபிளக்சுவேஷன் நடந்ததோ அதே மாதிரி மார்ச் 3rd வீக்கும் இந்த மாதிரி நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. சரிங்க, சீஸ் ஃபயருக்காச்சும் வந்துருவாங்களான்னு கேட்டீங்க, இவர் அலோவ் பண்ணணும்ல, ட்ரம்ப் அலோவ் பண்ணாதான் உட்காந்து பேசணும். ட்ரம்ப் வந்து அலோவே பண்ண மாட்டேங்கிறாரு. ஆல்ரெடி முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி, அதுவும் முடிச்சிட்டோம் அப்படின்னா சீஸ்ஃபயர் எதுக்குங்க, அதெல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இவர் சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் கம்மிங் வீக்ஸ்ல வந்து எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. பட் இந்த வாரம் கம்மிங் மார்ச் 3rd வீக்கு ஒரு சீஸ்ஃபயர் நடந்தா நல்லா இருக்கும். இந்தியன் மார்க்கெட் கொஞ்சம் மேலே வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் வீக்ல வந்து மார்ச் 17, 18 ஃபெட் ரேட் கட் மீட்டிங் இருக்கு. ஸோ அதுல வந்து ஏதாவது ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க, இல்லை வேற ஏதாவது ஒரு மாற்றத்தை வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து மேலே வரும். ஏன்னா பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் செக்டார் வந்து பணப்பற்றாக்குறை காரணமா பெரிய அளவில் வந்து இறங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து கேஸ் அண்ட் பெட்ரோல் வந்து தட்டுப்பாடு இருக்கு. ஓகேங்களா? அதன் மூலியமா கூட கொஞ்சம் இறங்குது அப்படின்னு சொல்லலாம். அது எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மி தான். அதிகபட்சமா இறங்குறதுக்கு மெயின் ரீசன் வந்து இதுல இருந்து எடுத்து க்ரூட் ஆயில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு அந்த ஒரு நோக்கத்துக்காக தான் வித்துட்டு இருக்கிறாங்க எஃப்ஐஎஸ். ஸோ எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு நியூஸ் அதான் சொன்னல, வேற நாடுகளுக்கெல்லாம்
என்னன்னா அந்த கப்பல்கள்லாம் அனுமதி பண்ணிடும், யுஎஸ் இஸ்ரேல் மட்டும் இப்போதைக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் மூலயமா ஏதாவது வந்து க்ரூட் ஆயில் வந்து கொஞ்சம் சப்ளை நியூஸ் கிரியேட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ எது எப்படியோ நம்ம வந்து டெக்னிக்கலை பேஸ் பண்ணி ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை ட்ரா பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கம்மிங் வீக்லையும் என்ன சொல்றது அப்படின்னா கொஞ்சம் வந்து நார்மலாக வந்து போயிடும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். இப்போ பேங்க் நிஃப்டி எப்படி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒன் டேல வச்சு சொல்றேன். ஸோ இப்போ சொல்றது வந்து ஒரு ஸ்விங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ காலையிலேயே நாளைக்கு போயிட்டு என்னங்க இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்விங்க், அதாவது மார்ச் 3rd வீக் ஃபுல்லாமே எப்படி வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கறத, அதாவது ஒரு வீக்லி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் நான் சொல்ல போறேன். ஓகே, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான் நமக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு கீழே வந்திருக்கு. அடுத்த சப்போர்ட் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 52,815, ரெசிஸ்டன்ஸ் வந்து 54,700. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட்டும் தான். ஓகேங்களா? இது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு பிரேக் அவுட்டும் கூட. அது எப்படிங்க அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக் அவுட், பை சைட் பிரேக் அவுட். அதே மாதிரி சப்போர்ட்டுக்கு கீழே ஓப்பனிங் கொடுத்தது அப்படின்னா நமக்கு வந்து செல் சைட் பிரேக் அவுட். இன்பிட்வீன்ல நமக்கு ஓப்பன் ஆனா ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அக்யூரேட்டா வந்து ஒர்க் அவுட் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டிக்கு வந்து 54,700, சப்போர்ட் வந்து 52,815. ஓகேங்களா? ஸோ அந்த இடம் வந்தா கண்டினியூஸா ஒரு நல்ல பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி பார்க்கலாம். இப்போ நிஃப்டிக்கு வந்து நமக்கு போன வருஷம், அதாவது ஏப்ரல், இந்த இடம் பார்த்தீங்கன்னா தெரியும், போன வருஷம் வந்து ஏப்ரல் 11க்கும் 12க்கும் ஏப்ரல் 11க்கும் 15க்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேப் அப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கேப் அப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கேப் அப் வந்து இப்போதான் க்ளோஸ் பண்ண வந்துட்டு இருக்கு. ஒரு வருஷம் கழிச்சு போனா போதும் சொல்லிட்டு இப்போதைக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்பை க்ளோஸ் பண்ண மார்க்கெட் மேல வந்து கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கேப்பை க்ளோஸ் பண்றதுக்கு தான் வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, வார் நடந்தனால நமக்கு வந்து இறங்கிட்டு இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடத்துல எடுக்கிறேன் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் நடக்கிற இடத்துல தான் நான் வந்து நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து நான் வந்து எடுக்க போறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எந்த இடம் அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங்கோட ஹை, அதாவது ஏப்ரல் 11th ஹை 22,914 தான் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன். ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 23,510. ஓகேங்களா? அப்போ லோவா பிரேக் அவுட் பண்ணா, இப்போ ஒன் டே கேண்டல் லோவா பிரேக் அவுட் பண்ணா கீழே வருமானு கேட்டீங்கன்னா பாசிபிலிட்டி இருக்கு. அதாவது 22,914. எப்பவுமே நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எதுக்கு டிரா பண்றோம் அப்படின்னா அந்த இடம் வரப்ப ஒரு ப்ராப்பரா பை செல் வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்கு தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். பட் சென்டர்ல ஓப்பன் ஆனாலும் வெயிட் பண்ணணும். ஒரு வீக்லி டைம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சென்செக்ஸ் பார்க்கலாம். இப்போ சென்செக்ஸ் எடுத்துக்கிட்டா கூட சேம் தான், பட் பிரேக் அவுட் எடுத்து செல்லில் வந்துட்டு இருக்கு. இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்கு. இந்த இடம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 73,450ல எக்கச்சக்கமான சப்போர்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பாக கொஞ்சம் ரெக்கவரி வந்து எதிர்பார்க்கலாம். 73,440 வந்தா, ரெசிஸ்டன்ஸ் வந்து 75,680. ஸோ 75,680 வந்தா அகைன் வந்து டவுன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் போயிடலாம். க்ரூட் ஆயிலுக்கு ஒரு மோசமான வாரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது க்ரூட் ஆயில கால் ஆப்ஷனை ஹோல்டு பண்ணி 10,500 வரைக்கும் எடுத்துட்டு போய் புக் பண்ணவங்களுக்கு நல்ல வாரம். அது சரி 10,500 போயிடுச்சு 12,500 எல்லாம் போகும்னு சொல்லிட்டு புட் ஆப்ஷனை வாங்கி வச்சிருந்தவங்க, கால் ஆப்ஷனை மறுபடியும் வாங்கினவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இறங்கி கொஞ்சம் லாஸ் தான் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு பெரிய வாலட்டிலிட்டின்னு சொல்லலாம். ஒரு 10,500லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 7,200, ஒரு 3,000 பாயிண்ட் டவுன் ஆயிருக்கு. 3,000 டவுன் பண்ணிட்டு இப்போ மறுபடியும் மேலே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். க்ரூட் ஆயில் டிமாண்ட் தான். இப்போ க்ரூட் ஆயில் நான் ஆல்ரெடி எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். க்ரூட் ஆயிலுக்காக தான் இந்த வாரே நடக்குது. ஓகேங்களா? ஆயில் அவரோட ட்ரம்ப்போட மெயின் இது என்ன அப்படின்னா ரெண்டே தான். ஒன்று அணுசக்தி தயாரிக்க கூடாது, இன்னொன்று ஆயில் இருக்கு. ஓகேங்களா? ஆயில் வந்து கம்மியாக நம்ம ஆக்குப்பை பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா நாடுகளுக்கும் நாமளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ரெண்டு நோக்கம் தான். இதுக்காக தான் இவர் இவ்வளோ வந்து பாடுபட்டு இருக்கிற ட்ரம்ப் அவர்கள். சரிங்களா? இந்த வார் போயிட்டு இருக்கிற ரீசன் வந்து அதுதான். ஸோ க்ரூட் ஆயில் வந்து டிமாண்ட் தான். இப்போ இவர் சொல்லியிருக்கிற நியூஸ்னால மற்ற கண்ட்ரிஸுக்கு ரிலீஸ் ஆகுமே தவிர மறுபடியும் அந்த சைடு வரப்போ இன்னும் 2 கப்பல் மேலே பாம்பு போட்டாங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் மறுபடியும் டிமாண்ட் தான். ஓகேங்களா? ஸோ க்ரூட் ஆயில் ரெசிஸ்டன்ஸ் வந்து 9,970, சப்போர்ட் ஜோன் வந்து 8,130. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ்.
க்ரூட் ஆயில கூட ஒரு லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம். பட் நேச்சுரல் கேஸ் தான் எப்படி அப்படின்னா இன்வென்ட்ரி டேட்டா சப்ளை வந்தனால கொஞ்சம் வந்து நமக்கு லாஸ்ட் வீக் ஒரு ஃப்ரைடே மட்டும், அதாவது தேர்ஸ்டே ஃப்ரைடே மட்டும் கொஞ்சம் டவுன் சைடு வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோனுங்கிறது 278, ரெசிஸ்டன்ஸுங்கிறது 305. நமக்கு மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் தான் டச் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து கம்மிங் வீக்ல வந்து இருக்கு. ஸோ 305 டச் பண்ணால் கொஞ்சம் ஒரு 291, ஒரு 20 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு பக்கம் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து கோல்டு செல்லிங் தான். இப்போ கோல்டு சீஸ்ஃபயர் நியூஸ் வந்தாலே நமக்கு வந்து செல்லிங் தான். நெக்ஸ்ட் சப்போர்ட் ஜோன் வந்து 1,56,800, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,60,100. ஸோ கோல்டு வந்து ஏதாவது ஒரு பேட்டர்ன் கிரியேட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து கிடையாதுங்க. இப்போதைக்கு வேணால் நம்ம இந்த ஜோன் வேணால் ட்ராப் பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு வந்து விற்கலாம் டச் பண்ணலை. அதாவது இந்த ஜோன் வேணால் நாம் வந்து ஒரு சப்போர்ட்டாக வேணால் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக வந்து எடுத்துக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ட்ராப் பண்ணியிருக்கிற இடம் தான் 1,56,800 தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த, அதாவது நெக்ஸ்ட் கேண்டில் கீழே இறங்கினா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நான் அதுக்காக தான் அந்த இடத்த வந்து நான் வந்து ஒரு சப்போர்ட்டை வந்து எடுத்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் வந்து 1,56,800, ரெசிஸ்டன்ஸ் வந்து 1,60,100. நெக்ஸ்ட் வந்து சில்வர். இப்போ சில்வர்லாம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக ஒரு சப்போர்ட் ஜோன்லாம் நிற்குது அப்படின்னு சொல்லலாம். 2,54,200ங்கிறது சப்போர்ட் ஜோன், ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 2,64,658. நான் சொல்றது எல்லாமே வந்து ஒரு 1 டே கேண்டல் டைம் ஃப்ரேம் தான். 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் எல்லாம் வச்சு பார்த்துறாதீங்க, 1 டே டைம் ஃப்ரேமை வச்சு நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்தது ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் பார்த்தா போதுமா ஒரு இந்தியன் மார்க்கெட்டை வந்து கணிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னும் 2 முக்கியமான ஆளுங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ருப்பி, இதுதான் மெயின். ருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிடும். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. ருப்பி எல்லாம் 93 எல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல சப்போர்ட்டுங்கிறது கொஞ்சம் வந்து 50-50 சான்சஸ் தான். ஓகேங்களா. இப்போ 92.49ல வீக்ல இருக்கு, கிட்டத்தட்ட 93 வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியல. இப்போதைக்கு வந்து எஃப்ஐஎஸ் வந்து சரமாரியா வந்து வித்துட்டு இருக்கிறாங்க. எஃப்ஐஎஸ் வந்து எவ்வளோ வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா இப்போ கேஷ்ல மட்டுமே மொத்தம் நமக்கு வந்து எத்தனை ட்ரேடிங் டேஸ் தெரியுங்களா? 2, 4, 6, 8, 9 ட்ரேடிங் டேஸ்ல கேஷ்ல 56,883 வந்து பைல இருக்கிறாங்க. கோடி வந்து செல்லிங்ல இருக்கிறாங்க. பையிங்ல வந்து கிட்டத்தட்ட 70,526 டிஏஎஸ் வந்து பைல இருக்கிறாங்க. ஸோ அது டிஏஎஸ் வந்து தொடர்ந்து பை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, வேற வழி கிடையாது. ஏன்னா அவங்க வந்து ப்ராஃபிட் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக பையிங்ல தான் இருப்பாங்க. ஏன்னா சீஸ்ஃபயர் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் மார்க்கெட் எஃப்ஐஎஸ் வந்து வேகமாக வந்து பை பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது இந்தியன் மார்க்கெட்டில். அது மட்டும் இல்லாமல் ஃபெட் ரேட் கட் வேற இருக்குது. ஸோ அந்த டைமில் பேங்க் நிஃப்டி எல்லாம் கண்டிப்பாக புஷ் பண்ணி கொஞ்சம் மேலே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இப்போதைக்கு செல்லிங்கில் இருக்கிறாங்க 56,883 கோடி வந்து செல்லிங்கில் இருக்காங்க. டிஎஸ் வந்து அதை விட அதிகமாக தான் பைல இருக்கிறாங்க, 70,526. ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ் நியூஸ் வந்துடுச்சு இந்தியாவை பேஸ் பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பையிங் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து இதெல்லாம் பார்க்கணுங்கிறது. இந்தியா அதாவது 92.18ங்கிறது தான் USD/INR பிரேக் அவுட் லெவல். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் இந்த ஜோன் எல்லாம் 91.5 எல்லாம் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்வெஸ்டர்ஸ் வந்து கொஞ்சம் உள்ளார வர ஆரம்பிச்சிருவாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியா விக்ஸ் எப்படிங்க இருக்கு அப்படின்னா இன்னும் பீப்புள் வந்து கொஞ்சம் பயத்தில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. 22.64ல 24 எல்லாம் போகாம அடுத்த வாரம் கம்மிங் வீக்ல அடுத்த வாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 17க்கெல்லாம் வந்தா கூட நமக்கு வந்து அந்த இடத்துல ஒரு பை சைடு வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. கொஞ்சம் நியூஸை பொறுமையா அழகா வந்து கொடுத்தாங்க அப்படின்னா பரவாயில்ல. காலையில ஒரு நியூஸ் வந்து இவர் திட்டுறாரு, அவர் வந்து உடனே அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு ஃபாரின் மினிஸ்டரோ இல்லைன்னா ஜனாதிபதியோ அவங்க ரெடியா தான் இருக்கிறாங்க. ஈரான் சைடு வந்து ஜனாதிபதியே என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா 3 கண்டிஷன் வந்து கொடுத்துருந்தார் லாஸ்ட் டைம். எங்களோட இழப்புகள்லாம் நீங்க வந்து நஷ்டஈடு கொடுத்துருங்க, நாங்க எதுவும் சொல்லலை. அப்புறம் வந்து உரிமைகளை மதிங்க, எதிர்காலத்துல இந்த மாதிரி நடக்காதுன்னு எழுதி கொடுங்க, இந்த 3ம் பண்ணிருங்க, நாங்க வந்து அழகா வந்து இந்த போரை வந்து கைவிட்டுறோம் அப்படின்னு. இவர் வந்து எங்க கேட்பாரு, இவர் வந்து ஏன் 80% முடிஞ்சிட்டீங்க, இன்னொரு 20% தான் இருக்குது, நீங்க அதையும் நாங்கள் குண்டு போட்டு அழிச்சிட்டோம் அப்படின்னா உனக்கு எதுக்கு நான் எழுதி கொடுக்கணும், அப்புறம் என்ன உரிமைகளெல்லாம் மதிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்கிறாரு. உட்காந்து பேசினாதான் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஒரு வேர்டு அடிப்பட்டாதான் 2 பேரும் உட்காந்து பேசுறப்பதான் நமக்கு வந்து முழுமையா வந்து இந்த போர் வந்து கம்ப்ளீட் ஆகும். பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாம் கண்டினியூஸா மேலே வரும். இப்போதைக்கு நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா
ரூபாயோட ருபி ஸ்ட்ராங் ஆகணும். 91.5 எல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆனது அப்படின்னா இன்வெஸ்டர்ஸ் நல்லாவே உள்ளார வந்துருவாங்க. அதே மாதிரி இந்தியா விக்ஸும் கொஞ்சம் இறங்கணும். 18 எல்லாம் வந்தது அப்படின்னா மக்கள் வந்து பயப்படாம இருக்கிறாங்க, இன்வெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நாம வந்து யோசிக்கலாம். இதே இந்தியா விக்ஸ் எல்லாம் 30 டச் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா நிஃப்டி ஒரு 22,000 21,000 இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எக்கனாமிக்ல இறங்குமா அப்படிங்கறத பார்க்கலாம் என்ன மாதிரி வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஏதாவது கொஞ்சம் ஆட் பண்ணுங்க, இப்போ இந்த டேட்டாஸும் கொஞ்சம் வந்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிட்டு போங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து மீட் பண்றேன். தேங்க்யூ வெரி மச்.